ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர் புலாவ் தான் செய்ய போகிறேன். இப்படி பண்ணாலும் வாங்க பார்க்கலாம். 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய், அரை எலுமிச்சைப்பழம் விட்டு நல்லா அதை கலந்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டு அந்த கலந்து வச்ச பன்னீரை வறுத்தெடுத்துக்கோங்க. அதிலே 10 முந்திரி போட்டு வறுத்தெடுத்துக்கோங்க. அப்புறம் பிரியாணி செய்யறதுக்கு பாத்திரம் வச்சுட்டு அதில் 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க. 2 பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. அதில் 4 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி உள்ள புதினா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பீன்ஸ், கேரட், பட்டாணி எல்லாத்தையும் நல்லா காயெல்லாம் பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 4 ஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா, ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கும் போது தேவையான அளவுக்கு எலுமிச்சைப்பழம் சேர்த்துக்கோங்க. நான் 6 எலுமிச்சைப்பழம் சேர்த்துருக்கேன். ஒரு கப் அரிசிக்கு 1 1/2 கப் தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தண்ணி கொதிச்சு வரும்போது ஒரு கப் அரிசி எடுத்து போட்டுருங்க. நல்லா அரிசி போட்டோடனே நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்து கொதிச்சு வெந்து வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்ச பன்னீர், முந்திரி, கொத்தமல்லிலாம் சேர்த்தா நம்ம பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு.